தெரியாது அண்ணா ஒரு வேலை உண்டா? இல்ல அண்ணா வேற ஒண்ணும் இல்ல. மத்தனா என்னை விட்டு ஒரு ஃபங்க்ஷன், என்னை விட்டு 2 ரூம்ல பெயிண்ட் அடிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் ஆஞ்சலியஸ் பெயிண்டர் தானே? அந்த பையனை கதை மட்டும் பேசாத. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டு 1 வாரம் கூட்டு இருக்கு. இனி அந்த பையன் வேண்டவே வேண்டாம். நீ தெரியா? நான் அடிச்சாரண்ணா. இது ஆட்டோ வச்சியா? ஆனா வேண்டாம் வேண்டாம், வேலையை முடிச்சுட்டு நான் வாங்கலாம். இப்படி புயலண்ணா நீங்க உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு தர கேட்டீங்க. எனக்கு அர்ஜென்ட் வேலை ஆகி போச்சு. ஒண்ணும் கவலைப்படாதுங்க, நான் இன்னைக்கு அடிச்சு தரேன். அவன்கிட்ட சொல்லியாச்சு. எந்த பையன் அண்ணா? அந்த பையன் வேலையே தெரியாது அண்ணா, அவன்கிட்ட கொடுக்காதுங்க. நான் அடிச்சு தரேன், நான் பெயிண்ட் அடிச்சு தரேன். பாருங்க, நான் உங்க பக்கத்து வீட்டுக்காரன். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரன் நான் தான் வருவேன். இந்த பையன் வரமாட்டான். அதை மட்டும் நல்லா யோசிச்சு வேலையை கொடுங்க. பெயிண்ட் அடிக்கண்டா. எனக்கு ஒரு பிரச்சனை என்ன, நாளை என்ன பக்கத்து வீட்டுக்காரன் தான் வருவான். நீ அடிச்சா அந்த பைசா நான் அடிச்சு தரேண்ணா. பைசா உள்ள வேலை தெரிஞ்ச உங்களுக்கு. ஹலோ சித்தப்பா, நாளைக்கா? சித்தப்பா மறந்தே போயிட்டேன். நான் இன்னும் அடிச்சு தரேன் சித்தப்பா, இன்னும் அடிச்சு தரேன். இப்ப நான் வரேன் சித்தப்பா. ஓகே. என்ன ஒரு சின்ன ஒரு 10 மாதம் பத்தி போச்சு. என்ன சித்தப்பா என் மகளுக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட். அவர் என்கிட்ட பெயிண்ட் அடிக்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தார். நானும் மறந்தே போயிட்டேன். கண்டிப்பா அடிச்சு பாருங்க. எனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா நீங்க வர மாட்டீங்க. எனக்கு சித்தப்பா தான் வருவார். எனக்கு சித்தப்பா தான் முக்கியம். நீங்க இந்த பையன் வச்சே பெயிண்ட் அடிக்க. வேண்டாம் என்ன, என்னை விட்டு பெயிண்ட் அடிச்சா என்ன சொன்னீரு? என்னை விட்டு பெயிண்ட் அடிச்சான்னு சொல்லி கொப்ப வந்து அடிச்சிருவேன். மனுஷன் கேட்டாலே ஒரு கேள்வி.